ஏண்டி லல்லு உன் ஆளு எப்ப வருவாரு? அவசரப்படாதடி, என் ஆளோட என்ட்ரியே தனி. ஹாய் 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 ஹாய். ஹாய் லல்லு. லல்லு, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். She is Pinky, she is Sinky. அப்ப அவங்க யார்? மங்கியா? ஷோ, நான் சொல்லல, விவேக் என் உயிர். ஜாக்கி சான் தான் என் உயிர், இவளும் என் உயிர் தான். யோ, பொங்கல் வச்சு ஸ்பூன் வச்சியா? 1 minute. யோ, தீப்பெட்டி இருக்கா? யோ, தட்டு வச்சு இட்லி வச்சியா? வந்துட்டேன். இத பாருங்க, நாளைக்கு ஊருக்கு போறோம். எங்க அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கும் போது நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா அமெரிக்கா டீ சென்டர்னு உளறி வைக்காதீங்க. காஃபி சென்டர்னு சொல்லட்டுமா? அமெரிக்கா ரிட்டர்ன்னு சொல்லணும். ஓ, ஏன்? அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். அப்போ நான் கேட்ட 2 லட்சம் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே, நீ அசந்து போற மாதிரி அசத்திடுறேன் பாரு. இதனுடைய அன்பு பரிசு இதா. அந்த பொண்ணுதான் லல்லு. நீ சொல்லி விடும்போதே தெரியுமே, சொல்லுப்பா. அதுக்கு இல்லடா, நாளைக்கு அவங்க அப்பா அம்மா பாக்குறதுக்கு அவங்க ஊருக்கே போறோம். அங்க நான் ஒரு டீ கடைக்கார மாதிரி தெரியக்கூடாது, டீக்கா தெரியணும். அதனால ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வரும்போது 2 லட்சமா கொண்டு வந்துருவேன். உனக்கு 2 லட்சம், எனக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது கிடையாது, அறிவு கிட்டவனே. அப்ப கிடையாது. 2 லட்சம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அமெரிக்கா போய் அங்கேயே செட்டில் ஆயிடலாம், டீ கடை ஆரம்பிச்சிடலாம். அப்ப சரி. நான் தான் ஓனர், நீ தான் சப்ளையர். அப்ப கிடையாது, அப்ப கிடையாது. நீ தான் சப்ளையர், நான் தான் ஓனர். அப்ப சரி, நாளைக்கு போறப்ப வந்து 2000 ரூபாய் வாங்கிட்டு போவா. வரங்க. விவேக், மறந்துடாதீங்க, நான் மாருதி வேனோட வெயிட் பண்ணுவேன். கரெக்டா வந்துடணும். வந்துடுவேன். பாய் 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 பாய். தண்ணி குடியா? பாய். தண்ணி குடியா? பயம் கட்டதையா? சாரி, இனிமே இவன் தான் கவனிப்பான். லட்சுமணன், நீ இனிமே கவனிச்சிரு. அப்ப எப்படா ரிட்டர்ன்? அமெரிக்கா ரிட்டர்ன். இனிமே எதுக்கு இந்த ஸ்பூன்? ஹாய் அங்கிள். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தெரியுது, எப்படியும் 2 லட்சத்தை தேத்திடலாம். பாத்து பாத்து. அட கடவுளே, சகுந்தலாக்கு இப்படி ஒரு குருட்டு மாப்பிள்ளையா கிடைக்கணும். நான் கூட இல்ல, எனக்கு பார்வை உண்டு. இதெல்லாம் அமெரிக்கா ஸ்டைல். பரவாயில்ல, அந்த பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை. மாப்பிள, அது எங்க அண்ணன் மாப்பிள. அண்ணனா? சோ சாரி. இது என்ன நாய்ப்பல்லா? புலிப்பல்ரா, சின்ன பையன். வரும்போதே அடிக்கிறாங்க. மாப்பிள்ளைய புடிச்சுக்கிட்டே வந்துட்டாளா? வாங்க மம்மி. ஓ ஆன்ட்டி, நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் மேரேஜ், தென் கோயிங் டு அமெரிக்கா பை ஃளைட். அங்கதான் இந்த 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். why should I wait? என்னமா சொல்றாரு மாப்பிள? அவரால வெயிட் பண்ண முடியாதா? அடுத்த மாசமே அமெரிக்கா போறாரா? அதனால உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அவசரப்பட்டா எப்படிமா? கல்யாணம் இல்ல, அதுவும் நீ எனக்கு ஒரே பொண்ணு. இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கலன்னு எல்லாரும் சொல்லணும். அதுக்கு நான் நல்ல நாள் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், நகை நட்டு வாங்கணும், துணிமணி வேற எடுக்கணும். துணிமணி எல்லாம் சரி, வாட் அபவுட் மை மணி? அம்மா, அந்த 2 லட்சம் வரதட்சணை அத கொடுக்காம இருப்பனா? அமெரிக்கா மாப்பிள்ளையாச்சே, அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுறது? ஆமா, இவங்க அப்பா அம்மா? அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்க. அவங்களுக்கு விசா கிடைக்காதனால வரல. இந்த விசா இருக்குதே. என்ன இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? நான் உன்னையே சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? உன்னை நான் காதலிக்கும் போது நீ ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு நினைச்சு தான் காதலி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உங்க அம்மா ஏற்பாடு பண்றாங்களே கல்யாணம், அது நமக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. என்ன உளறீங்க? நேத்து ராத்திரி உங்க அம்மா
கட்டிக்க போறவன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு ஆங்களா பார்த்து ரசிச்சாங்களே, அந்த கன்றாவிய 2 கண்ணாலையும் பார்த்தேன். அப்ப நீங்க கண்ணாடி போட்டிருக்க மாட்டீங்க. சேச்சே, கண்ணாடி போட்டுத்தான் அந்த கன்றாவிய பார்த்தேன். நல்லு, உங்க வீட்டு பால் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு? டீ கடை டீ மாதிரி ஆயிப்போச்சுமா வாழ்க்கை. ஆத்திரவன் ஒருத்தன், குடிக்கிறவன் ஒருத்தன், காசு வாங்குறவன் இன்னொருத்தன். புரியும்படியா சொல்லுங்களேன். இவர் யார்? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியும். இவர்தான் உன் வருங்கால அப்பா. பிராக்கெட்ல இல்லீகல். கற்புக்கரசிகள் வாழ்ற தமிழ்நாட்டுல அமெரிக்காவோட அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காங்க. வைப்பாட்டி வச்சிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். வைப்பாட்டை வச்சிருக்கிறத இங்கதான் பாக்குறேன். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க சாப்பிட போலாம். கன்ஃபியூஷன். போட்டோல வந்தவன் எப்ப நேர்ல வர போறானோ? அவனேதான். சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் கத்துறீங்க? அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். மாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சார், நீங்க யாரு? உன் மாமன். நான் சொல்லல. கன்ஃபியூஷன் கன்ஃபர்ம்டு. என்னம்மா மீரா, ஹாய், கடலை உருண்டை தாத்தா. எப்படி உன் சித்தி உன்னை வாசப்படி வரைக்கும் விட்டா? அண்ணம்மா, வாங்க காரியாப்பட்டி. யாருக்கு பூ முடிக்கிற? வேற யாருக்கு? எல்லாம் உங்க குடும்பிக்கு தான். இந்த வீட்டுலதான் ரொம்ப நாளாவே என் குடுமிக்கு பூ சுத்திக்கிட்டு இருக்காங்களே. உங்க குடும்பத்துக்கே பூ சுத்துற வேலை தானே. அது போட்ட என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளையே காணா. அதான் உழைச்சு ஓட போயிட்டேன். ஆமா, இந்த அம்மா மீரா கண்ணு எனக்கு இல்லையா? இந்த பல்லெல்லாம் இருக்கா? அல்ல, விட்டா ஒன்னே கடிச்சு கொதறிடுவேன். என்னது, எப்பவும் கடலை உருண்டை தானே, இது என்ன புதுசா எள்ளு உருண்டை? அதான் என் பையன் போன நாள்ல இருந்து நான் கடலை உருண்டைக்கு பதிலா எள்ளு உருண்டை தானே கொடுத்துனுக்கிறேன். இந்தியாவுல சென்டிமெண்ட்டை எங்க கொண்டே வச்சிருக்கான் பாத்தியா? உருண்டையிலையும் இந்த ஆள் கொண்டையிலையும் வச்சுட்டானே. ஆளாளுக்கு என்னடா உருண்டையை பத்தியும் கொண்டையை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது கிடக்குது ஊடு. அதான் உன் புள்ள வந்துருச்சே, அப்புறம் ஏன் எள்ளு உருண்டை கடலை உருண்டை கொடுக்க வேண்டியதானே? உள்ள போய் பாக்குறேன். கடலை உருண்டையா எள்ளு உருண்டையான்னு தெரிஞ்சுக்க போகுது. எவன்டா அவன்? இரு, எங்க போற? வேணாம், இந்த குடுமிக்காரன் வருஷா வருஷம் உன் சித்திக்கிட்ட முக்காணி நிலத்துக்காக சண்டை போட வருவான். இப்ப புள்ள விஷயத்துக்காக சண்டை போட வந்திருக்கான். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவட்டும், நமக்கு எதுக்கு வம்பு? நீ வா, அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், அதை போய் பார்க்கலாம். லல்லு, ஹாய் லல்லு. லல்லு, ஏய் லல்லு. ஏய், கொத்தவரங்க, வரும்போது ஒழுங்கா நடந்தானே வந்த. இப்ப ஏன் வழுக்கிட்டு இருக்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி? வலிக்கு விழுந்த குடும்பத்துல எப்படி சார் நடக்கிறது? ஹாய் தாத்தா, எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்த. இந்தா உனக்கு எள்ளுருண்டை. எனக்கா? இன்னத்தான் இவன் லொல்லு லொல்லு நீட்டு இருந்தானா? அவருக்கு? அதுவா, வரும்போதே 7 முழுங்கிச்சு. அது என்ன அவரு இவருங்கிற? தம்பி யார் இந்த தங்க கம்பி? நம்பி கெட்டு போனவன் சார். நல்ல குடும்பம் நினைச்சு வந்தேன். 7 அடி உயரத்துல ஒருத்தன் நார் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது 7 அடி? சோஃபா 3 அடினாரு அவரு. நான் 7 அடின்னு நடுவுல 4 அடி உடைக்கிட்டேன். என்னடா மேல வந்து சும்மா பிரேக் இல்லாத கார் மாதிரி மோதிக்கிட்டு? சார் பாத்தீங்களா, இவன் தான் உங்க மகன் சொல்லிக்கிட்டு இங்க சுத்திட்டு இருக்கான். என் பையனா? அறிவு கட்டவன, என் பையனா இருந்தா என்கிட்டயே பேசாம போவானா? கொஞ்சமாவது வெக்கம், சூடு, சொர்ண, மான, ரோஷம் இத்தியாதி இருந்தா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. டேய், நீ தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்க உன்கிட்ட பேசுனேன்? அப்படி பார்த்தா நீ சொன்ன மானம், சூடு, சொர்ணம் உனக்கு இல்லடா. என்ன நான் சொல்றது? அப்பா, அப்பாவா? நீங்க எனக்கு எப்ப கடல் உருண்டை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்க முகத்துல முடிக்க கூடாதுன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ஆனா நீங்க தான் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்க. கன்ஃபியூஷன் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். அவன் தான் என்ன அப்பான்னு தப்பா சொல்லிட்டு போறான். நீ இங்கிலீஷ்ல திட்டுறியா? எங்கடா அந்த சகுந்தலா? கூப்பிடுறவள. சகுந்தலா, சி ஆண்டி. வாங்க பெரியப்பா. ஏம்மா, நான் உன் பெரியப்பா தானா? என்ன பெரியப்பா அப்படி கேக்குறீங்க? இந்த பொடியும் குழப்பறான், அந்த தடியும் உளறான். என்ன குழப்பம்? என் பையன்னு சொல்லிட்டு போறானே, நான் என் மகனே இல்லங்கிற. இதுல வேற கடலை உருண்டை கொடுக்கலன்னு கோச்சிட்டு வேற போறாரு. ஏம்மா, நம்ம பையன் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போனதை நம்ம கண்ணால தானே பார்த்தோம்.
பெரியப்பா அது வந்து நாம இக்கரையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோமா, அவன் அக்கறையில ஏறி போயிட்டு இருக்கான். அப்படிங்கிற எஸ் சார், அப்ப போனவர் தான் இப்ப வந்துட்டாரோ. டேய் சோரட்டி, அடிச்சனா செவத்துல போய் ஒட்டிப்பேன். சும்மாடா, என்னமா சகுந்தலா இதெல்லாம்? பெரியப்பா, முக்கால் நிமிஷம் தானே வந்தீங்க, அத முதல்ல பாருங்க. அப்பா புள்ள தரல, அப்புறம் பாத்துவோம். அப்பா புள்ள தகராறா? ஏமா, நான் அப்பன் புள்ளையே இல்லங்கிற. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் அவசரமா வெளிய போகணும். அண்ணே, நான் வயலூர் நிலத்தை லல்லு பேருக்கு மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. டேய், என்னடா அவ என் பிரச்சனையை விட்டுட்டு அவ பொண்ணு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கா? பெரியப்பா, நீங்க வேகாத வெயில வந்திருக்கீங்க, ஜில்லுன்னு மோர் குடிங்க. லல்லு, தாத்தாவுக்கு மோர் குடுமா, போங்க போய் குடிங்க. ஏம்மா, நான் வந்திருக்கிறவன் யாருன்ற இவன் மோருன்னுட்டு போறானே. தாத்தா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுக்காக நீங்க பெத்த பிள்ளைய உங்க மகன் இல்லைன்னு சொன்னா மாமா கோச்சுக்க மாட்டாரா? யார மாமாங்கிற, யார மகன்ற? உங்க மகன் தான் என் மாமா. ஐயோ, என்னடா இவ, அவன் என் மகனா இல்லையான்னு முடிவாகிறதுக்குள்ளவே இந்த மாதிரி முறை கொண்டாடுறாளே. மிஸ்டர் காரி, ஐ எம் சோ சாரி. அவன் உங்களை மிரட்டல பார்த்தா உண்மையிலேயே அவன் உங்க மகனா இருக்குமோன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். குடுமிக்குள்ள இவ்வளவு குழப்பமா? நோ நோ நோ. ஐயோ, எல்லாரும் குழப்புறாங்களே. இந்த வீட்டுல என்னென்னமோ குழப்பம் நடக்குது. கோவிந்தா, இதனுவே சூடால். ஏண்டா டேய், காரியாப்பட்டியில இருந்து நான் உனக்கு கயிறு பிடிக்கவா வந்திருக்கேன்? சார், கையில விட்டுறாதீங்க, எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. அப்புறம் நேரா கிணத்துக்குள்ளே போயிருவேன். சார், கண்ணே உங்க மகனா இருந்தா சவுந்தராவுக்கு தம்பி மாதிரி தானே வேணும். அப்புறம் ஏன் அந்த அம்மா அந்த போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க? இதுல ஏதோ குழப்பம் இருக்குது. உடனே அவனை கிளப்புங்க. டேய், அவனை ஏன்டா நான் கிளப்பணும்? என் நிலத்துல புதஞ்சிருக்கானே வைரக்கண்ணு, அவனை தானடா நான் கிளப்பணும். அவரை பேசாம தோண்டி எடுத்துட வேண்டியதானே? டேய் பாசோப்பு, பகல்ல தோண்டலான்னு பார்த்தா போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிடுவான், ராத்திரில தோண்டலான்னு பார்த்தா குழி 8 அடி ஆழம் இருக்குதா? சார், ஒவ்வொரு அடியா தோண்டி எடுத்துட வேண்டியதானே? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. முதல்ல இந்த ஏரடியை கிளப்புங்க. டேய், நான் இந்த ஊருக்கு வந்தது ஒரு வேலையா, இப்ப 2 வேலையா போச்சு. அது என்ன சார் 2 வேலை? கபார், முதல்ல நம்ம வீட்டை விட்டு அந்த கண்ணனை கிளப்பணும், 2வது வைரக்கண்ணுவ சமாதியை விட்டு கிளப்பணும். நம்ம 2 பேரும் விவேகமா நடந்துகிட்டோம்னு வெச்சிக்க, நீ 2 லட்சம் பணத்தை கிளப்பிடுவ, Yes. நான் வைரக்கண்ணுவோட பணத்தை கிளப்பிடுவேன். எஸ், யூ ஆர் ரைட். டேய், என்னடா அடிச்சு பாராட்டுற? இல்ல பூச்சி. அது பூச்சி இல்லடா, அதிர்ஷ்டம் மச்சம். மச்சமா? கன்ஃபியூஷன் இஸ் கன்ஃபர்ம்டு. இத வச்சே நாளைக்கு பஞ்சாயத்துல அவனை கிழிச்சிடலாம். கிழிக்கிறோம், அவனே அவன் சொக்காயை கிழிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி கிழிக்கிறோம். அப்பதான் எனக்கு நிம்மதி, அப்பதான் எனக்கு சந்தோஷம். முருகா, பஞ்சாயத்து நல்லபடியா நடக்கணும். பெத்த அப்பனே புள்ள இல்லங்கிறாரு, ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே? யோ 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 யோ, நான் பெக்கவே இல்லங்கிற, நீ பெத்தாப்பங்கிற. உங்க ஊர் பஞ்சாயத்துல எப்படி தீர்ப்பு முதல்ல சொல்லிடுவீங்களா? சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்தமே இல்லைங்கிறாரு. யுவர் ஆனர், மை லார்ட். டேய், இது சிட்டி கோர்ட் இல்லடா, கிராமத்து பஞ்சாயத்து. அதான் சார் சொல்ல வந்தேன். எனது கட்சிக்காரர். ஏன்டா கட்சி கட்சின்னு அரசியல் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் சார் கூட இருந்தே குழி பறிக்கிறீங்க? சொச்சத்தையும் சொல்ல விடுங்க சார். டேய் விவேகா, சொச்சத்தை விட்டுட்டு மச்சத்தை பத்தி பேசுடா. கரெக்ட். மச்சம் 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 சார். உண்மையிலே இவரோட மகரா இருந்தா இவரோட உடம்புல ஒரு மச்சம் இருக்குது சார். அது எங்க இருக்குன்னு அவர் சொல்லிட்டுமே பாப்போம். ஏங்க, சின்ன வயசுல பார்த்தது எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்குதோ இல்லையோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இவர் உண்மையிலேயே இவரோட மகரா இருந்தா இவர் உடம்புல இருக்கிற மச்சத்தை பத்தி இவர் சொல்லித்தான் ஆகணும். எப்படி சார்? அறிவு கொழுந்து. கடுகளவு மச்சத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கடுகளவா? அவர் உடம்புல தோசைக்கல் அளவுக்கு இருக்குதே. எப்படி சார்? ஞான சூன்யம். அளவை பத்தி பேச அவன் புரிஞ்சுக்க மாட்டான்டா. ஏங்க, மச்சமும் கருப்பு, அவரும் அட்டை கருப்பு, எப்படிங்க மச்சத்தை கண்டுபிடிக்கிறது? நானும் கருப்பு, என் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மாத்திரம் எப்படிங்க சவுப்பா பிறக்க முடியும்? சார் சார், இப்ப கலரை பத்தியா பிரச்சனை? இடத்த பத்தி தான் பிரச்சனை. மச்சம் எங்க இருக்குன்னு அவரை சொல்ல சொல்லுங்க சார். மச்சான் எங்க இருக்குன்னு சொல்லு. இடுப்புக்கு மேல இருக்கிறத சொல்லவா, இல்ல இடுப்புக்கு கீழே இருக்கிறத சொல்லவா? காரியப்பட்டி வசதி எப்படி?
டேய் நரம்பா, என்ன சபையில கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறியா? எலும்பை எண்ணிடுவேன். யுவர் ஆனர், இடுப்புக்கு கீழே இருப்பதை காட்டுவதற்கு ஆட்சேபிக்கிறார் என் கட்சிக்காரர். ஆகவே இடுப்புக்கு மேலே இருப்பதை காட்டும்படி தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காட்டலாம் முடியாது, வேணா சொல்றேன். காட்டுங்களோ சொல்லுவீங்களோ அதை சீக்கிரம் செய்யுங்களாப்பா, என் வயிறு கலக்குது இல்ல. அப்ப நான் மச்சா இருக்கிற இடத்த சொல்லிட்டா அவரு என் அப்பான்னு ஒத்துக்குவாரா? வேற விதி? டேய், முதல்ல எங்க இருக்குதுன்னு சொல்றா. என்ன பெத்த அப்பாவுக்கு வலது தோள்பட்டைக்கு கீழே வலது முதுகுல 4 அணா அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கு. டேய் எலும்பு, ஏன்டா சட்டையை கிழிச்ச? மச்சத்தை பார்க்க வேண்டாமா? அதான் நீ ஏற்கனவே தனியா பாத்துட்டிய. பஞ்சாயத்துல எல்லாரும் பார்க்க வேண்டாமா? அதுக்கு சட்டையை கட்டி பாத்துருக்கணும்டா. அது லேட் ஆகுமே. நீ லேட்டா உனக்கு லேட்டா தாண்டா ஆகும். கண்ணை காரியாப்பட்டு ராமசாமி முதுகுல இருக்கிற மச்சத்தை கரெக்டா சொல்லிட்டதுனால இவரு அவருடைய மகன் தான் பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. வாங்கப்பா, வயித்த கலக்குது. அப்ப கன்ஃபியூஷன் கன்ஃபர்ம்டு. அப்பா, மகனே, மகனே, எப்படா என் முதுகுல இருந்த மச்சத்தை நீ பார்த்த? நேத்து நீங்க கிணத்தடியில குளிச்சுட்டு இருந்த போதே நான் பார்த்துட்டேன். ஐயோ, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது. உங்க சோகம் எப்படி சார் டிவி காரங்களுக்கு தெரிஞ்சது? ஏன் கேக்குற? இல்ல, உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு போகுது, அதான் பாக்குறேன். கரெக்டா? இந்த பாட்டை கேட்க கேட்க இன்னும் சோகம் அதிகமாகுதுடா. காரியப்பட்டி சார், உங்க சோகத்தை போக்குறதுக்கு ஒரு அருமையான வழி. ஏன் டிவி ஆஃப் பண்ணிடலாங்கிறியா? இல்ல சார், அந்த ஏழடி லம்பாத பேசாம உங்க மகனை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க முக்காணி நிலத்துல இருந்து பண்ணையார கிளப்புன மாதிரியும் இருக்கும், எனக்கு 2 லட்சம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நான் அமெரிக்கா போலாம். நானும் உன்னை உதைச்சா மாதிரி இருக்கும். ஏய் சுண்டலே, பேசாம மூடிக்கிட்டு டிவியை பாரு. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. சார், பாட்டியார் பாட்டு வரும்போது ஏன் சார் டிவி ஆஃப் பண்ணீங்க? இதுதான் நான் அப்பப்ப என் பையனுக்கு பாடின தாலாட்டு. உடனே பஞ்சாயத்தை கூட்டு கண்ணனுக்கு வைக்க போற வேட்டு. என்ன காரியாப்பட்டி, பஞ்சாயத்தை கூட்டிட்டு பேசாம இருந்தா எப்படி? கடனை தீத்துட்டியா? நான் கடனே வாங்கலையே. நான் காலக்கடனை தீத்துட்டியான்னு கேட்டேன். அப்புறம் அன்னைக்கு மாதிரி வயித்த கலக்குது வாய கலக்குதுன்னா மூஞ்ச கலக்கிற சொல்லிட்டேன். காரியப்பட்டி, அன்னைக்கு வீட்டுல கோழி கறி, அதான். இன்னைக்கு பார்த்தா சொம்பே இல்ல. தெரியுது தெரியுது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வெறும் கீரை தானே. ஐயையையைய, என்ன சார் கீரை கோழின்னு சோத்த பத்தி பேசிக்கிட்டு? கம் டு த மேட்டர் அண்ட் கிளியர் தி கன்ஃபியூஷன். சரி, கண்ண வர்றதுக்கு முன்னால உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாட்டு பாடி காட்டினே. ஆமா, பாடி காட்டினேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த பாட்டைத்தான் நான் என் குடும்பத்தோட இருக்கும் போதெல்லாம் பாடி இருக்கிறேன். அவன் சாப்பிடும் போது பாடி இருக்கிறேன், அவன் தூங்கும் போது பாடி இருக்கிறேன், அவன் ஆடும் போது பாடி இருக்கிறேன், அவன் ஓடும் போதும் பாடி இருக்கிறேன். இவ்வளவு என் நிஜமான பையன் ஆத்துல விழுந்து செத்தானே, அப்பவும் நான் அந்த பாட்டைத்தான் பாடி இருக்கிறேன். சார், ஒரு சின்ன டவுட். என்னதுடா? ஒருவேளை உங்க பாட்டை கேட்டுதான் உங்க மகன் செத்துட்டானோ? இதா வாங்க. ஏன்டா குறுக்க பூந்து குட்டையை கலக்குற? அப்புறம் அவன் வயித்த கலக்குதுன்னு அப்புறம் பஞ்சாயத்தை கலக்கலத்துடும். டேய், நான் பேசும்போது குறுக்க பேசுன உன்னை லேகியம் பண்ணி குறைஞ்ச விலைக்கு வித்துருவேன்னு சொல்லிட்டேன். சாரி சார், நீங்களே பேசுங்க.
அப்படியெல்லாம் அவனுக்கு நான் சின்ன வயசுல பாடின பாட்ட நானே பெத்த மகனா இருந்தா நானே பாடின பாட்ட பாட சொல்லுங்க பாப்பா. ஏப்பா காரியாப்பட்டி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி நான் தப்பா நினைச்சுப்பேன்? கேள்றா. இவர் பாடினதே கேட்க செய்யல, இதுல அவன் பாட்டை வேற கேட்கணுமா? அட நல்லா இருக்குதோ இல்லையோ சீக்கிரம் பாட சொல்லுங்கப்பா. மனுஷனுடைய அவஸ்தை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்பா கீரை கூடவா வைத்த கலக்கம்? கிழிஞ்சது வா. அது எப்படிங்க அது? நான் சின்ன வயசுல கேட்ட பாட்டு இப்ப எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? அதை எப்படி மறக்க முடியும்? சின்ன பையனா இருந்தப்ப அவங்க அம்மா சாப்பிட கத்து கொடுத்தாங்களா, அதை மறந்துட்டானா? ஒண்ணு அவனை அந்த பாட்டை பாட சொல்லுங்க, இல்ல என் மகன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓட சொல்லுங்க. தம்பி, நீ இவர் பாடின பாட்டை பாடாததுனால நீ காரியாபட்டி மகன் இல்லைன்றது நிரூபணம் ஆகி போச்சு. அதனால உண்மையை ஒத்துக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாடும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாடும் நமதே. அப்பா மகனே, மகனே, இந்த பாட்டு உனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க நேத்து டிவி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டேன். யாருக்கு தெரியாம செஞ்சனே, பார்த்துட்டானே. கல்லியம் மண்ணை தூவிட்டு மொத்த சொத்தோட கம்பி நீட்டிடுவான் போல் இருக்கு. ஐயோ, அது உனக்கு கிடைக்காது. அப்ப நான் எப்படி அமெரிக்கா போறது? நீ அமெரிக்காவும் போக முடியாது, ஆப்பிரிக்காவும் போக முடியாது. இங்கேயே இருந்துகிட்டு வேண்டியதுதான். கூப்பிடுங்க சார், உங்களை கூப்பிடுறாங்க. என்ன ஏன்டா கூப்பிடுறானுங்க? நீங்க தானே மாப்பிள்ளையோட தோப்பனார். டேய் வாழைப்பழம், அதை முடிவு பண்ண வேண்டியது நான். உங்களை பத்தி யார் சார் கவலைப்பட்டது? அதான் ஊரே முடிவு பண்ணிருச்சே. இந்த ஊர் தானே முடிவு பண்ணிச்சு, என் ஊர் முடிவு பண்ணலையே. என் மகன் ஆத்துல விழுந்து செத்த விஷயம் காரியாப்பட்டி பூராவும் தெரியும். காரியாப்பட்டிக்காரன் ஒருத்தன் கூட இந்த கல்யாணத்துக்கு வராம போயிடுவான். மிஸ்டர் காரியாப்பட்டி, அடுத்த ஊருக்கு கூட தெரியாம நடக்கிற அவசர கல்யாணம் இது. 10 ஊர் தாண்டி இருக்கிற உங்க ஊருக்கு எப்படி? மாப்பிள்ளையோட தோப்பினாரை கூப்பிடுங்க சார். உங்களை ஐயர் கூப்பிடுறாரு, போய் உட்காருங்க சார். கரியப்பட்டி சார், கரியப்பட்டி சார். என்னடா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி வந்து விழற? சார், சமயக்கட்டுல பெரிய அதிசயம் சார். என்ன விறகு இல்லாம அடுப்பெரியுதா? விறகு இல்லாட்டி பரவாயில்லையே, கேஸ வச்சு எரிஞ்சிட்டு போகுது. உங்க சந்தேகத்தை தீக்கிறதுக்கு காரியாப்பட்டில இருந்து கடவுளே வந்திருக்காரு. கடவுள் என்ன காரியாப்பட்டியா குடியிருக்காரு? இல்ல சார், சமயக்கார குடியிருக்காரு. உங்களுக்கு பம்பா வந்தானே அந்த 7 அடி லம்பா, அவனை அம்போன்னு ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு காரியாப்பட்டில வந்திருக்கானே சமயக்காரன், அவன் தான் சரியான சாட்சி. அப்படியா? டேய், அவன் வாசிக்கிறதை நிறுத்துங்க. ஐயா, மஞ்சள் தண்ணி எடுத்து. அண்ணா காஃபி. காப்பியும் வேணாம், கஷாயம் வேணாம், போங்க. டேய், எவன்டா அவன் காரியாப்பட்டில இருந்து வந்த சமையல்காரன்? இவர் தாங்க. எழுதி நில்டா. கூப்பிடுறான் இந்த சகந்தலாவ, கூப்பிடுறான் இந்த நடராஜன, கூப்பிடுறான் இந்த லம்பா பையல. என்ன பெரியப்பா கல்யாணத்துல கலாட்டா பண்றீங்க? நான் கலாட்டா பண்றேனா? இந்த கல்யாணமே கலாட்டா கல்யாணம் ஆச்சே. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ வேண்டாம் பிரச்சனையே. பெரியப்பா பெரியப்பா பெரியப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுற ஒழிய எவனோ ஒரு அனாதை பையனை கூட்டு வந்து என் பையன்ங்கிற போதாதுக்கு இந்த ஐயர் வேற தோப்புடார கூப்பிடுங்கிறான். பெரியப்பா, உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு பிடிக்கலடா. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை இப்ப தெளிய வைக்கிறேன். டேய் காரியாப்பட்டி சமையல்காரா, இங்க வாடா. யோ, நீ காரியாப்பட்டி தானே? என் பையன் ஆத்துல தானே விழுந்து செத்தான். ஏன் முழிக்கிற? விவரமா சொல்லியா? நீ இவன் என் பையன் இல்லைன்னு சொல்ல போற பதில கேட்டு அத்தனை பேரும் பெப்ப முழிக்க போற அடுக்க பாரு. காரியாப்பட்டி சார், ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. எங்கேயோ கன்ஃபியூஷன்ஸ்.
இந்த குங்குமத்தை உங்க பிள்ளை நெத்தில இட்டு விடுங்க. சந்தனத்தையும் பூச்சி விடுங்க. ஆளையே தொட்டு கொடுங்க. அந்த சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, ஆனா உன்னை விட மாட்டேன்டா. இனிமே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதா? என்ன பண்றோம் பாரு. ஐயரே, மாப்பிள்ளையோட அப்பாவை மந்திரத்தை சத்தமா சொல்ல சொல்லுங்க. காதலியே விட மாட்டேங்குது. டீ குச்சே, உனக்கு தனியா வந்து மந்திரம் சொல்றேன் இரு. சார், ராமசாமி சார், யாரா அவன்? என்ன சங்கரா, என்ன விஷயம்? நம்ம கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனானே கைதி, அவன் பன்னியார் வைரக்கண்ண வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கானா. போன் வந்தது, வாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். போன்ல தப்பிச்சு ஓடினவனா தொலைஞ்சு போனவனான்னு விவரமா கேட்டியா? என்ன சார் நீங்க என்னமோ அவங்க வீட்டுல காணா போன மாதிரி நம்ம கஸ்டடியில இருந்து காணாம போயிருக்கான். சங்கரா, இந்த பாரு, நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து பதவி ஏற்காதுக்கு முந்தி நடந்த கேஸ், அதுல ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுற? என்ன சார் நீங்க சீரியஸ்னஸே தெரியாம விளையாடுறவா பேசுறீங்க? வாங்க வாங்க சட்டி போட்டு வாங்க. அடாடாடாடாடா, இது தெரியாம சாயங்காலம் லாண்டரியில போட்டோன்னு காலையில தானே சட்டை வரும். ஆஹா, தலகாணி கிட்ட சுட்டு வச்சிருக்கீங்களா சட்டை, அத மாட்டிக்கிட்டு வாங்க போகலாம். கண்டுபிடிச்சிட்டியா? அதுதான் நீ இன்ஸ்பெக்டரா இருக்கிற, நான் ஹெட் கான்ஸ்டபிளாவே இருக்கிறேன். வித்தியாசமா நினைக்காத சங்கரா, ஒரு விஷயம். என்ன? வந்து அந்த கைதி தப்பிச்சு போய் பல நாள் ஆச்சு. 10ஓட 1 11, இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட, காலையில பாத்துக்கலாம். மிஸ்டர் விகேஆர், இப்ப நீங்க என் கூட வரீங்க, நாம அவன் அரெஸ்ட் பண்றோம். பி சீரியஸ். ஆமா, அப்ப சீரியஸ் தான். விவேகா, என்ன இது ஹோட்டல்ல சப்ளை பண்ற மாதிரி கண்ணாடி டம்ளர்லாம் எடுத்துட்டு போற? காரியாப்பட்டி ஹோட்டல்ல மட்டும் இல்ல, டீ கடையிலயும் இதே மாதிரி தான். டீ கடையிலயா? அமெரிக்கா. உங்க அமெரிக்காவிலயா? இதை இப்ப எங்க எடுத்துட்டு போற? பார்ட்டி வைக்க போறேன். யாருக்கு? கண்ணன் சாருக்கு. கண்ணன் சாரா? சோடா புட்டி இன்னும் போடவே இல்ல, அதுக்குள்ள வளர்ற? அது இல்ல, நம்ம சகல கண்ணன் இருக்கார்ல, அதாவது என் புள்ள. அவரேதான். அவருக்கு என்ன இப்ப? அவரு நேத்து கிழிச்சாரே செக்கு, அது செக்கு இல்ல, ஆ. சகுந்தலா. சகுந்தலாவை அவர் கிழிச்சிட்டாரு. அந்த அம்மாவோட சேர்ந்து நம்ம இருந்தோம், நம்மளையும் சேர்த்து கிழிச்சிருவாரு. எனக்கு 2 லட்சம் பணம் வந்தாகணும், உங்களுக்கு அந்த முக்காணி நிலத்துல இருந்து பண்ணையார கிளப்பி ஆகணும். அதனால இந்த பார்ட்டி ஜமாச்சிடுவோம். எல்லார் நிலமும் பச்சை பசேல்னு இருக்குது, என் நிலம் மட்டும் கரம்பா கிடக்குது. என் நிலத்துக்கு எப்பத்தான் உயிர் வரப்போகுதோ? உயிர் வரப்போகுதா? ஆல்ரெடி ஒரு உயிர் போயிருக்குது. இட்ஸ் a graveyard. என்ன சார் சுடுகாட்ட போய் நிலங்குறீங்க? டேய் புல்லு, இந்த நிலத்தை பத்தி உனக்கு தெரியாதுடா. காலையில ஏற விட்டா சாயந்தரம் அறுப்பறுத்தலாம், அவ்வளவு செழிப்பான பூமிடா இது. என் நேரம் நான் விதைக்கலாம்னு நினைச்சு வந்தப்போ வைரக்கண்மை இங்க கொண்டாந்து போச்சுட்டாங்க. நான் இப்ப ஏற அந்த பக்கம் விடுறதா இல்ல இந்த பக்கம் விடுறதான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல முடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏற அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் உழுதுட்டு நீங்க நடுவுல 7 போய் உட்கார்ந்துடலாமே. அதான் ஏற்கனவே ஒருத்தன் போய் 7 உட்காந்துட்டானே, நான் வேற எங்கடா போய் உட்கார்றது? இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வைரக்கண்ணு சாவுக்கு நீங்களும் தானே வந்திருந்தீங்க. சாவ சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லாம இங்கே கொண்டு வர சொன்னீங்க. டேய் பென்சிலு, சாவை என் நிலத்துல கொண்டு வந்து புதைக்க சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனாடா? ஆத்துல தண்ணி வருதே, சுடுகாட்டுக்கு சுத்திக்கிட்டு போனா 3 மைல் ஆகுமே, நடந்தா கால் வலிக்குமேன்னு நான் தான் இந்த குறுக்கு வழியை காட்டினேன். கடைசியில அது எனக்கே வழியா வந்துடுச்சு. கால் வலிக்குதுன்னு எடுத்துட்டு போனவங்கள நேரா போக சொல்ல வேண்டியதானே, ஏன் இங்க இறக்க சொன்னீங்க? டேய் தார்குச்சே, சாவை இங்க இறக்கி வைக்க சொல்றதுக்கு நான் என்ன கிறுக்குனா? ஏதோ கை வலிக்குதுன்னு சொல்றானுங்களே, கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு அப்புறமா தூக்கிட்டு போகடான்னு. தூக்குனாங்களா? டேய் வெண்டக்கா, அவனுங்க தூக்கிட்டு போயிருந்தானுங்கன்னா அந்த பண்ணையார் வைரக்கன் ஏன்டா இங்க படுத்துக்கிட்டு இருக்கா? அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொன்னானுங்க, கை வலிக்குதுன்னு கீழே இறக்குனானுங்க. நானும் அசந்துட்டேன், அப்படியே சுத்தமா இறக்கிட்டானுங்க. இல்லங்கடா, எங்கடா இந்த பக்கம் போறீங்க? காரியாப்பேட்டை ஆத்துல வெள்ளம் வந்துடுச்சு. சுடுகாடுக்கு அப்படியே சுத்திக்கிட்டு போனா 3 மணி நேரம் ஆகும். கால் வலிக்கல, அதான் அப்படி குறுக்கால போயிடலான்னு. கால் வலிக்குதோ தோல் வலிக்குதோ, மரியாதையா சுத்திக்கிட்டு போற வேலையை பாருங்கடா. பாச்சாயா, காரியாப்பேட்டையும் மணியக்காரங்க ஒன்னா பழகினவங்க. அவரு சாவுக்கு கூட வழிவிட மாட்டேங்கிறாரு.
மனுஷன் செத்தாவே மரியாதை போச்சியா? யார் செத்தது? நம்ம மணியக்காரனா? ஆமாங்க மணிக்காரர் தான். டேய், என் கூட ஒண்ணா உட்கார்ந்து டீ குடிப்பான அந்த மணியக்காரனா? அதே மணிக்காரர் தாங்க. ஐயோ, நான் கள்ள உருண்டை கொடுக்கும் போதெல்லாம் கூட ஒண்ணு கொடுன்னு கேட்பான் அந்த மணியக்காரனா? ஆமாயா. ஐயோ, இல்லை நான் மச்சானு கூப்பிட்டா அத்தானு கூப்பிட்டான் அந்த மணியக்காரனா? வேற ஆளு படுத்துக்காரு, பாத்துக்க வேண்டியதானே? டேய், நிறுத்துங்கடா. டேய், கொஞ்ச நேரம் நில்லுங்கடா, கடைசியா அவன் மூஞ்சி ஆசை பாத்துக்கிறேன். யோ, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, தூக்கி தூக்கி கை வலிக்குது. கை வலிக்குதோ கால் வலிக்குதோ கொஞ்ச நேரம் கீழே இறக்கி வைக்கிறா. டேய் பரமசிவா, கடைசி நேரத்துல என்ன பார்க்காம போயிட்டியடா பாவி. போனதுதான் போன, கையில ஒரு 10 15 கொடுத்துட்டு போயிருக்க கூடாதா பாவி. வாங்க சார், இங்க வாங்க சார். உங்களுக்கு குடிமை இருக்கிற அளவுக்கு மூளை இல்ல. டேய், என்னடா சொல்ல வர்ற? வேற ஏன் சார் அவன் நீங்க இறக்க சொன்னீங்க? டேய், அவன் யாருன்னு உனக்கு தெரியாதுடா? மணியக்காரன் 12 வாட்டி சொன்னீங்களே, தெரியாதா? டேய், அவன் மணியக்காரன் மட்டும் தான்டா உனக்கு தெரியும். அவன் என் ஊர்க்காரன்டா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான்டா. ஓஹோ, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க செத்து போயிட்டாங்கன்னா உங்க நேரத்துல தான் புதைப்பாங்களா? டேய் ஊதுவத்தி, என்ன சொல்ற? கொஞ்சம் விட்டா உள்ள போட்டு மூடி மேல ஊதுவத்தியா கொளுத்திடுவானுங்க. அங்க பாருங்க. ஐயோ, டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் காதுல கடுக்கன் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? செத்தவன்லாம் கொண்டாந்து புதைக்கிறதுக்கு நிலம் என்ன சுடுகாடாடா? அதெல்லாம் காரியாபேட்டு நல்லா வாழ்ந்தவரு. இடம் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குதா, அதான் இங்க போச்சலான்னு. டேய், மரியாதை தூக்குங்கடா. அண்ணே, எனக்கு அதை தூக்கினா இறந்தவ ஆத்மா சாந்தி கிடையாது. இறந்தவன் ஆத்மாவை பத்தி பேசுறீங்களே ஒழிய இருக்கிறவன் ஆத்மாவை பத்தி நினைக்க மாட்டேங்கிறீங்களடா. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஆத்மாவை போச்சதுனால தானே நான் சாந்தி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுடுகாட்டுக்கு போகடா. குழிய வெட்டியாச்சு. வெட்டின குழிய வெறுமை மூட முடியாது. மூடினா குழி பணம் கேட்கும். குழி பணம் கேக்குதா? குதிரை கொள்ளு கேக்குற மாதிரி சொல்றீங்க. நீங்க பட்டணத்துக்காரரு, இந்த ஐதீகம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. டேய், வெட்ட குழிக்கு ஐதீகம் சொல்றீங்களா? இப்ப எப்படிடா புதைப்பீங்க? இப்ப எப்படியா புதைக்கிறது? தூக்குறியா, வயிற்ற கலக்குது. அப்பாடா, என்னடா உப்பு கறிக்குது? மரத்துக்கு உப்பு தண்ணி ஊத்துனீங்களா? கரியப்பட்டி சார், கரியப்பட்டி சார், ரொம்ப சீரியஸ் சார். வாடா பவுடர் டப்பா, சகுந்தலா செத்துட்டாளா? அட போங்க சார், உங்க நிலத்துல 5 பேர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, இங்க இளநியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. கமான் ஃபாலோ மீ. எவ்வளவு புதைக்க தோண்டலானுங்கடா? சீக்கிரம் விட்டுங்க, எல்லா ஆங்கிலும் எடுக்க. இது வேண்டாத வேலை இல்லப்பா. இத போட்டோ எடுத்து என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷமா உன்னோட உண்மையா ஒத்துழைக்கிற என்ன இது வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா? கோச்சுக்குவேன். சரி, நான் அப்படி போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எலும்பு என்ன எழுப்ப? எதுக்கு? எதுக்கா? முதல்ல நான் எலும்ப பார்க்கணும். நீ சின்ன பையன், எலும்ப பார்த்தா பயந்துருவையா? அதுக்கு தான். சீக்கிரம். என்ன சீக்கிரம்? நான் முள்ளத்தான் படுப்பேன். டேய், நிறுத்துக்கடா. டேய், நிறுத்துக்கடா. ஆளால கொண்டாந்து புதைக்கிறதுக்கு என் நிலம் என்ன சுடுகாடாடா? இது போலீஸ் கேஸ். ஐயோ, எங்கேயோ கொலை பண்ணிட்டு திருட்டுத்தனமா பணத்தை இங்க கொண்டாந்து புதைக்கிறார்களே. We are from police department. என்னங்கடா இது அக்கிரமமாகுது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா மட்டும் எங்க இருந்தோ பணத்தை கொண்டாந்து என் நிலத்துல போட்டு புதைக்கலாமா? பணம் வந்துருச்சா? ஐயோ, பணம் பேசுது. ஏன் கத்திரிக்க? போலீஸ் அதான் போன இல்லையே, அப்புறமும் ஏன் என் நிலத்தை தோன்றீங்க? இது யாரோட சமாதி? இது நம்ம உப்பார்பட்டி வைரக்கண்ணோட சமாதி. இங்க என்ன பண்ண போறீங்க? மணிமண்டபம் கட்டி நினைவு சின்ன எழுப்ப போறோம். கேள எனக்கு போடா. மிஸ்டர் காரியப்பட்டி, 1 minute. கமான். டேய், வேட்டிய குடுறா. ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இவனுங்க எதுக்குடா நோன்றானுங்க, குழப்பறானுங்களடா? சார், இனிமே நீங்க உங்க நிலத்துல விதைக்கவே முடியாது. அவனுங்க மணிமண்டபம் கட்ட போறானுங்க. நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு போற வரவங்களுக்கு எல்லாம் எள்ளுருண்டை கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்ல மூங்கில, மணிமண்டபம் கட்டுறதுன்னா கொத்தனார் தானே வரணும். இந்த சூப்தடியனுங்க ஏன் வந்தானுங்க? சார், போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் பத்தலையாம், அதனால இதையெல்லாம் பார்ட் டைம் ஜாபா செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், தண்டவாளா. சார், உங்களை மாதிரியே கூப்பிடுறாரு. ஏய், போலீஸ்காரன்ட்ட விளையாண்டீங்க, முட்டிக்கு முட்டி தட்டி ஜாயிட்ட கழட்டிடுவான். அப்புறம் ஏன் சார் தோன்றீங்க? என்னது? வைரக்கண்ணு எலும்பை எடுக்கிறதுக்குயா? எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. அந்த ராட்சசி சகுந்தலை செய்யாதத, இந்த ஊர்க்காரனுங்க செய்யாதத காவலர் திலகங்களே நீங்க செய்றீங்க. ஏன் சார் இந்த வைரக்கண்ணோட எலும்பை எடுத்து தலையை சுத்தி வீசிட்டீங்களா? தலையை சுத்தி வீசிட்டு ஒன்ன போட்டு புதைக்கலாமா? காரியப்பட்டி சார், காரியப்பட்டி சார். ஏன் சார், ஜாக்கிரதையா இருங்க சார், உங்களை போட்டு போச்சிட போறாங்க. அட சோடா புட்டி, அவனுங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வெளியே போட்டு போயிடுவானுங்க. நான் நாளைக்கே வந்து விதை வச்சிருவேன். என் நிலத்துக்கு உயிர் வந்துருச்சுடா. காரியப்பட்டி சார், அப்ப என் 2 லட்சம்?
இந்த சந்தோஷமான நேரத்துல சோகக்கதை. இதான் கரெக்ட் சாரி நீ போட்டுட்டு இருக்கியா நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன் மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது என்ன நேம் ஷில்பா நான் உன் பேர் கேட்கல துணி நேம் ஷில்பான் நைஸ் நேம் மெட்டீரியல் எங்க இருந்து வருது மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது நான் மந்தவழியில இருந்து வரேன் அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ரொம்ப ஃபாஸ்டா போற நீ ஃபாதர் எங்க இருக்காரு வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா கல் உடைப்பாரு, களி சாப்பிடுவாரு, நைட்ல படுத்த தூக்க வர வேணாமா அப்படியே கம்மி பண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ இல்லடா உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. டேய் அறிவு கட்டவனே, இது யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே படப்படிப்பா படபடப்படா. நான் ஓடிடுமா இதே சாகுற மேல விடுவேன் ஓடிடு. போங்க அங்கிள் டேய் அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலினா அடி எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் வரட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா ஓ இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன் கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட் லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 நீ ஒரு கை இல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. சீதன் இல்லப்பா என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ அண்ணே இதை வச்சுக்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி கட்சி பயணிச்சு. ஐ லைக் யூ. போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்கார பீடா கடைக்காரல போன் பண்ணி அண்ணன் ரெக்கார்டிங் தேட்டர் இருக்காரு நான் கேட்கலனே. சரிங்க. வா வா வா. நான் பாடி ரத்னம். காலையில இருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்கா. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து தேவ லக்கேஜ் தானே. குத்துபாடி உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கலருது. இதுக்கே வாய பொளக்கறியே 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கே அவன்ச்சு 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். நானும் கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும் அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா எடுத்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா ஜி மால் கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளியே வெளியில இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ இவங்களே அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. என்ன? வித்திரலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், ஓஹோ. அப்புறம் தாண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். சரி சரி சரி. பெரிய கோட்டீஸ்வரலாம் பேசிக்கிறீங்க. ஆமா போன மாசம் அவனு 150 ரூபாய் திருப்பி கொடுக்க காண. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. வீக் பாயிண்ட் புடிச்சடா. அதோ ஏன்பா முத்துப்பாண்டி 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமுக்கிட்டியாப்பா. நீ கூட தான் போற. ஆட்டோ 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 போங்கடே போங்க. எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும். ஹாய் 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 வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவ டீ அசைவ டீ? சாதா டீனா சைவம். உன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவம். டீயா? எடுத்து போட்டு குடுறா. அது எப்படிங்க ஈ விழுந்த டீ குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீயை குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்டும் குடி. டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? பாரு இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகுறான்? அவன் பள்ளியா? மாவை ஆட்டும் போதே பார்த்தவையா நானு. அங்க 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 போ. எப்பா நீ பணமே கொடுக்க வேணா, ஏவட்ட கெடுத்துறாரா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வெயிலு, அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவோம். அப்படியே 4 பழம், 4 பிஸ்கட், ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய் நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்தவன் தானே? என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல, அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் செட் வைக்கிறது. புரியலையேடா. இப்பெல்லாம் எவன்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. தினம் 10 சட்டை வைக்கிறேன்.
300 ஆச்சுல பிறகு என்ன ஆகா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9,000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப்பு. உடும்பு மார்க் ஜட்டிகள் மென்மையானது, மிருதுவானது. உடும்பு மார்க் ஜட்டிகள் இது உங்கள் ஏன் பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அணுக வேண்டிய முகவரி பேஜர் கிடையாது, செல் கிடையாது. போன் நம்பர் 0000000 கேரா பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ் பின்றியடா. இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ, இந்த கேட் என்ன பில் கேட்டே சமாளிக்கலாம். சார், நான் உடும்பு மார்க் ஜட்டிகள் விக்கிறேன், ஒண்ணு வாங்கிக்கிறீங்களா? சாய், I am a 2000 man. ஜட்டிலாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? I am a millionaire man. அட பாவி, வெளிய பார்த்தா சிட்டி எஃபெக்ட்ல இருக்கறான், உள்ள பார்த்தா ஒரே வயலும் வாழ்வும் வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்கிறார்களே. வேணாண்டா இந்த வேற. கேகே நகரில் வழிப்பறி, பட்டதாரி வாலிபரின் துணிகர செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் அவனுக்கு பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்கா பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. யார் நீ? உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாத்தியா, மச்சம் வச்சிருக்கேன். ஃபுல் கெட்டப்ப மாத்திட்டேன். நான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற வண்டி. ஒரு நிமிஷம் தான் இருக்கு, என்ன விடு. ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துலயே உன்னை விட்டுறேன். ஆனா நான் சொல்றபடியா நீ நடந்துகிட்டா போதும். 50 செகண்ட் தான் இருக்கு. வச்சுக்க. உன்கிட்ட செகண்ட கேட்டான். உன்கிட்ட உள்ள பணத்தையும் நகையும் என்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போ. 40 செகண்ட் தான் இருக்கு. ஏய், நடி சும்மா 40 செகண்ட் அதே பிலிம காட்டிட்டு இருக்க. நான் போய் பிளைட் பிடிக்க போறியா? போய்க்க. ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு. 30 செகண்ட் தான் இருக்கு. தோடா 30 செகண்ட் பத்தி பேசுற மூஞ்சா பாருடா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன். செய்வின வச்சிட்டாங்களா? தோப்பா, ரேப்பா இருந்தாலும் மர்டரா இருந்தாலும் இப்படி 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 நான் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை உன்கிட்ட உள்ள பணம் நகை. எடு. 20 செகண்ட் தான் இருக்கு. இதுல கூட இப்ப 2 செகண்ட் போயிடுச்சு. 18 செகண்ட் வச்சுக்க. ஆனா 18 வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மத்த இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை. குடு. 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. நானும் சொல்லட்டுமா? 9 செகண்ட் தான் இருக்கு, 8 செகண்ட் தான் இருக்கு, 7 செகண்ட் தான் இருக்கு, 6 செகண்ட் தான் இருக்கு. நானும் கவுண்ட் டவுன் சொல்லுவேண்டி. 5 செகண்ட் தான் இருக்கு. அடிய கருப்பாய், என்னங்கற எப்ப பார்த்தாலும் செகண்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கற? உள்ள என்னதான் வச்சிருக்கிற? பணமா நகையா? காட்டு. அது என்ன சோப்பு சுவிட்ச்? இது அமுக்கு நான் பாட்டு கேக்குமா? இல்லடா, வேட்டு கேக்கும். என்ன சொல்ற? இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு. நான் மனித வெடிகுண்டு. ஐயோ!